வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியுடைய 6ஆம் நாள் பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 5 நாட்களாக நம்ம நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த நாளுடைய சிறப்பு பற்றியும், அந்த நாளில் நம்ம எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், எந்த நேரத்தில் ஆடை அணியணும், என்ன நேரத்தில் மலர்கள் பயன்படுத்தணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம நவராத்திரியுடைய 6ஆம் நாள் பதிவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம அம்மனை ஒவ்வொரு தெய்வமாக நினச்சி வழிபாடு செய்கிறது வழக்கம். அந்த வகையில் நவராத்திரியுடைய 6ஆம் நாளில் நம்ம அம்மனை இந்திராணியாகவும் சண்டிகா தேவியாகவும் நவதுர்கையில காத்தியாயினி தேவியாகவும் வழிபாடு செய்யணும். நாளைய தினத்துல நம்ம அணிய வேண்டிய ஆடையுடைய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி பச்சை நிறம். இந்த நிறத்துல இருக்கக்கூடிய துணியை நம்ம வாங்கி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தரது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாள்ல நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யலாம். இல்லாட்டினா நல்ல நேரம் எப்போ வருதோ அந்த நேரத்துல வழிபாடு செஞ்சுக்கலாம். கொலு வச்சிருக்கீங்க அப்படின்னா காலையிலையும் வழிபாடு செய்யணும், சாயங்காலமும் வழிபாடு செய்யணும். நாளைய தினம் நம்ம அம்மனுக்கு கிளி பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய புடவையை சாற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. நாளைய தினத்துல நம்ம அம்மனுக்கு அலங்காரம் செய்யறதுக்கு உபயோகிக்கக்கூடிய மலர்கள் பாத்தீங்கன்னா ஜாதி மல்லி மற்றும் செம்பருத்தி பூ. சந்தன இலை கிடைக்கக்கூடிய பட்சத்துல அந்த இலைகளை வச்சு அம்மனுக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நாளைய தினத்துல நம்ம அம்மனுக்கு தேங்காய் சாதம், வேர்க்கடலை சுண்டல் இதெல்லாம் நெய்வேத்தியமா வைக்கலாம். இதை தவிர்த்து வேற என்ன மங்கள பொருட்களும் நீங்க தாராளமா வைக்கலாம். நெய்வேத்தியமும் உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் நம்ம அம்மனுக்கு என்ன பழம் நெய்வேத்தியமா வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்தம்பழம் வைக்கணும். நார்த்தம்பழம் கிடைக்கிறது அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படிங்கிறதுனால நார்த்தம்பழம் கிடைக்கல அப்படின்னா திராட்சையும் நீங்க தாராளமா வைக்கலாம். இந்த திராட்சை பழமும் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கிறது வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம அடுத்தது நாளைய தினம் நம்ம அம்மனுக்கு சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய மந்திரம் பத்தி பார்க்கலாம். மந்திரத்தை நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லி அம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளைய தினத்துல நம்ம இந்த முறையில வழிபாடு செய்யறப்ப காரிய தடைகள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் நாளை தினம் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்றேன். அடுத்தது நவராத்திரியோடைய 7ஆம் நாள் பதிவுல நம்ம சந்திக்கலாம். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.